வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஈடு இல்லாத தெய்வத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை மேலும் நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது, இதை எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், பரிகாரங்கள், விளக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாம். ராகு கேதுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்களை நீக்கி தரப்போறார். எதிர்ப்பு எல்லாமே விலக போகுது. தொட்டது எல்லாமே வெற்றின்னு சொல்லலாம். பட்டம், பதவி, செல்வாக்கு இது எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். சரியான வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா பணம் பல வழிகளில் வந்து சேரும். அந்தஸ்து உயரும். சொத்து சேர்க்கையும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானத்தை சந்திரிக்கக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் தான். அந்தஸ்து, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும். வாழ்க்கையில இனி ஒவ்வொரு படியா நீங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட போறீங்க. உங்க கனவு நனவாக போகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பா இருக்குது. இளம் வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமண யோகம் உண்டாகும். பண வரவுமே இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைச்சிருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள், பூமி, வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பு தான். செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு தான். தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நிலையிலிருந்து பல யுத்திகளை கண்டறிய போறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி லாபமாகும். மற்ற விஷயங்களால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட இனி நீங்க போகுது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி நடத்துனீங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் ஆதாயம் பெற முடியும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த நேரம் விரும்பின இடமாற்றம், ஊர் மாற்றம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய பொறுப்பு வந்து சேரும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா லாபம் பார்க்க முடியும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்குது. பிள்ளைகளோட நலனில் கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதால குடும்ப நிலையில நல்ல முன்னேற்றம் தான். செய்யக்கூடிய முயற்சியிலும் இனி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த உடல்நிலை கூட இனி மாறப்போகுது. குணமாகாதுன்னு பலரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லா மருந்துக்கும் கட்டுப்படக்கூடிய நிலையில தான் உங்களுடைய நோய் பாதிப்பு குறைய போகுது. பரம்பரை நோயாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். குடும்ப நிலையிலும் முன்னேற்றம். ரொம்ப நாள் கனவு நிறைவேறும். தம்பதிக்குள்ள ஒற்றுமைன்னு இனி அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம். கந்தவள் முருகனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய நீங்க செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க கந்தவள் முருகனை நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில மேலான பலனை ஏற்படுத்தி தரும். திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதில் நிறுத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்வு வளமாகும். நானுமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் தோரம் பருப்பை தானம் செஞ்சுட்டு வாங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது அனைத்து புண்ணிய பலன்களையும் ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடி நீங்கள் விளக்கேற்றுறது தான் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது புனித நதிகளில் நீராடின பலனும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்த பலனும் உங்களுக்கு ஏற்படும். இதனால குடும்ப நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதை நீங்க தவறாம செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீடு, சொத்து, வாகனம் இது எல்லாமே ஏற்படும். இது வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த தொல்லை, பகை எல்லாமே நீங்கும். தொழிலையும் நல்ல மாற்றம், குடும்பத்திலையும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஒரு செயலாலே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய பதவி, ஊதிய உயர்வு கிடைக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அலைச்சல் மூலமாக லாபம் தான் கிடைக்குன்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன். குலதெய்வ அருளுங்கிறது பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். குரு அருளும் கூடவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் உங்களுக்கு பண மதிப்புங்கிறது அதிகரிக்கும். லாபங்கிறது அதிகரிக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் அனுமனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறதுமே காரிய தடைகள் எல்லாமே நீக்கி பல வெற்றிகளை கொண்டு வந்து தரும். பொதுவாகவே எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி தாங்க. பண வரவு மகிழ்ச்சி தரதாக தான் அமையுது.
புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தெய்வ பக்தி, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு மனசில் ஒரு லேசான உணர்வு, ஒரு திருப்தி ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதத்தோட முன்பகுதியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெட்டிப்பு லாபங்கிறது படிப்படியாக உயர்ந்து வரும். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட மட்டும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது வேண்டாம், மற்றபடி ஆதாயம் கிடைக்கும். தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்ப விஷயத்தில் இந்த நேரம் நிர்வாகம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருந்தாலுமே பலருடைய மதிப்பு நீங்கள் பெற போகிறீங்க, பல வகையிலும் பாராட்டையும் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக 2 நேரமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அற்புத பலன்கிறது, அற்புத மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக சூட்சுமம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி இதுதாங்க. எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடியவங்களும் இவங்க தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தரால் ரகசியம் காப்பாற்ற முடியும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் அனுபவம் அறிவுங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கூர்மையான அறிவு நுட்பம் கொண்டவங்க இவங்க தான். பெரும்பாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. இது நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வர பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக மறைஞ்சிரும். மகிழ்ச்சிங்கிறது வீட்டில் தங்குன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், குழந்தைகள் நிலையாக இருக்கட்டும், விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். உங்களுக்கு மேன்மைங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஏற்படும். எந்த நிலையிலும் உங்கள் கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் நல்ல பலனை பெற முடியும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அறிவாற்றலும் கூடவே துணிச்சலும் கை கோர்த்திருக்கக்கூடிய நேரம். வாழ்க்கையில பல வெற்றி பெற போறீங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அற்புதம் தான். செய்யக்கூடிய ஒரே விஷயம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதுதான். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்க எந்த கோவிலா இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்க முயற்சிக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறீங்களோ நிச்சய பலன் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய சூரிய பகவானால் உடல்நிலையில் அப்பப்போ கவனம் செலுத்த பாருங்க. வேலையில் படப்படப்போ யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மையை மட்டும் பார்த்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் தீர ஆலோசனை செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுது தான். பண வரவுக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறையுமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பாகிஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கண்டிப்பாக தருவார். அதனால் கவலை விடுங்க. தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு எந்த வகையிலுமே வெற்றி தான். மற்றவங்க நலனையும் அக்கறை கொண்டு செயல்படுவீங்க. துணிச்சலோடு செயல்படுறதால இந்த கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சங்கடங்களை அப்பப்போ ஏற்படுத்துவார். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, நல்ல மாற்றம் உடல்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். இதனால் உடலில் ஒரு சோர்வு அசதி உண்டாகலாம். பொறுப்புணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் நாளுமே தேடி வரும். நினைச்ச வேலையை உடனே செஞ்சு முடிக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை கிடைக்கிறதால எல்லாத்தையுமே கூடவே சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிது. வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகம். ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவனாதிபதி சூரியனுக்கும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களே முன்னே நின்று செய்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேர்மையை செயல்பட்டீங்கன்னா நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே மற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. முழு கவனமும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் இறந்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி மாணவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். வயதானவங்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரம் ஆரோக்கியம் முக்கியம். வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதால எதுவாக இருந்தாலும் உங்களால் இந்த நேரம் சமாளிக்க முடியும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி சாதுரி நிறைந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சூழ்நிலை அறிஞ்சு செயல்பட போகிறீங்க. பல விஷயங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். ஏற்கனவே நீங்கள் கற்றுணர்ந்த பாடத்தில் இருந்தே பல விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் சாதிக்க போகிறீங்க. ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலுமே இந்த நேரம் நினைச்ச வேலையை உங்களால் செய்ய முடியும். லாபஸ்தானத்தில் சந்திச்சு வரக்கூடிய கேது பகவான் நன்மையை அதிகரிக்க வைப்பார். வருமானத்துக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அவருடைய பார்வை இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்கும். நிம்மதியான சூழ்நிலை உணர முடியும்.
கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமைங்கிறது இந்த நேரம் அதிகரிக்க போகுது. ஒரு பாசம் அந்யோன்யம் அதிகரிக்கும். சனி பகவானால தாயாரோட நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. புதிய சொத்து வாங்குறப்ப வில்லங்க இருக்கதான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. மூல பத்திரங்களை கவனமாக பார்த்துக்க பாருங்க. சனி பகவானுடைய பார்வைக்கு இந்த நேரம் ஆட்பட்டிருக்கிறதால தொழிலில் வருமானத்தில் தடைன்னு எந்த விஷயமும் இருந்தாலுமே அதனால் இந்த நேரம் முதலீட்டில் கவனமாக இருங்க. செஞ்சுட்டு வர தொழிலில் வியாபாரத்துலையும் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் யோகமான காலம்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.